அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். போதும் என்ற மனமே ஒரு பொன்சை மருந்து என்ற பழமொழியை ஒரு சின்ன கதை மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகள், தந்தை, தாயின்னு அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வராங்க. அந்த குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பமாக இருக்குது. அந்த குடும்பத்தை அந்த வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும்னு அந்த தந்தை ரொம்ப யோசிக்கிறாரு. இவங்களுடைய அன்றாட வேலை என்னென்னா, காட்டுக்கு போயிட்டு காஞ்ச சுள்ளிகளை பொறுக்கி அதை கட்டுக்கட்டாக கட்டி நகரங்களில் எடுத்துன்னு வந்து விற்று அதில் கிடைக்கின்ற சொற்ப பணத்தை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. அதே போல் தினசரி வேலையாக இருந்தது. ஒரு நாள் தாயும் தன்னுடைய மகளும் இருவரும் காட்டுக்கு போகிறாங்க. சின்ன சின்ன சுள்ளிகளை பொறுக்குறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க, ஒரு இடத்துல பெரிய கிளையோட காஞ்ச விறகு கிடக்குது. அதை பார்த்ததுமே, அம்மா அம்மா அங்கே பார்த்தியா, எவ்வளோ பெரிய மரம் நமக்கு கீழே கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டதுமே, எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த விறகை வெட்டி பெரிய பெரிய கட்டாக கட்டி தன்னுடைய நகரப்பகுதிக்கு வந்து விற்கலான்னு வராங்க. நகர சந்தையில் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த விறகு அதிகமாக விலை போகுது. விலை போனதுமே அதிகமான பணம் கிடைக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தன்னுடைய தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. மறுநாள் இந்த 3 பேருமே அந்த ஊர் பகுதியில் இருக்கின்ற அந்த சந்தை பகுதிக்கு போகிறாங்க. அந்த பணத்தில் கிடைக்கின்ற வருமானத்தை அந்த பணம் மூலயமா தங்கள் குடும்பத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருட்களை வாங்குகிறாங்க. இதை தவிர்த்துட்டு ஒரு வயசான பாட்டி அந்த பொம்மை கடையை நடத்துகிறாங்க. அந்த கடையில் அதிகமாக பொம்மையை பார்த்த அந்த பொண்ணு, அம்மா எனக்கு கண்டிப்பாக பொம்மை நீங்கள் வாங்கி தான் தரணும். இவ்வளோ நாளாக வாங்கி தரல, காசு இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் தரணும். இப்போ காசு நம்ம கையில் இருக்குது அப்படின்றாங்க. சரி, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுட்டால அப்படின்னு அந்த பெற்றோர் 2 பேருமே போயிட்டு அந்த பொம்மை கடையில் பொம்மைங்களை பார்க்குறாங்க. சரிம்மா, உனக்கு என்ன பொம்மை வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, எல்லா பொம்மையும் பார்க்குறா. அதில் செட்டியார் வடிவில் இருக்கிற ஒரு உண்டியல் பொம்மையை தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்குது. சரிம்மா, இந்த பொம்மையை எனக்கு போதுமா அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா, இவ்வளோ பொம்மைங்க இருக்குது, இதை விட்டுட்டு இந்த பொம்மையை வாங்குறியே அப்படின்னு அப்பா அம்மா 2 பேரும் அந்த பொண்ணை கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கித்தான் தரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்குறான். சரி, பொண்ணோட ஆசை தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோரும் அவளுக்கு அந்த உண்டியலை வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்ததுமே அவள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதுமே அந்த செட்டியார் உண்டியில் பணம் போடணும் இல்லையா, அப்பா அப்பா எனக்கு காசு கொடுங்க, நான் உண்டியில் பணம் போடணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. கேட்டதுமே அவள் கையில் ₹1 நாணயத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததுமே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த உண்டியலுக்குள்ளே அதை போடுறா. போட்டதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உண்டியில் மேலும் கீழும் ஒலிக்கின்னு அந்த சத்தத்தை கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியில் தலைகீழாக ஒரு டைம் கவுத்துறா அந்த பொண்ணு. கவுத்ததுமே உள்ளே அந்த உண்டியில் வாய் வழியாக உள்ளே போட்ட அந்த நாணயம், ₹1 நாணயம் வெளியே வந்து விழுது. விழும்போது தங்க நாணயமாக விழுந்து மினுக்குது. என்ன ஆச்சரியம்! அதை பார்த்ததுமே பெற்றோர் 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கையில் எடுத்து பார்த்ததுமே அது தங்க நாணயமாக இருந்தது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தங்க நாணயத்தை அதில் அந்த தந்தை போடுறான். போட்டு அந்த மாதிரி உலுக்குனதுமே, உலுக்கி கீழே கவுத்து வச்சதுமே அந்த நாணயத்தை பார்த்தா திரும்ப தங்க நாணயமாக கிடைக்கிது. ஐயோ! நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனை யாருக்கும் ஊர் மக்கள் தெரிஞ்சால் ரொம்ப நம்ம மேலே கண்ணு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோரும் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த உண்டியலை தன்னுடைய பானைகளுக்கு அருகில் இருக்கிற ஒரு சந்துக்குள்ளே புதைச்சி வச்சிட்றான் அந்த தந்தை.
சரிப்பா, தினமும் ரூ. 1 போட்டு போட்டு அதை எடுத்து தங்க நாணயமாக மாறந்த தன்னுடைய தங்க காசை விற்கிறாங்க. விற்றதுமே தன்னுடைய அ தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குறாங்க. தன்னுடைய வறுமை நிலை நீங்குது. நீங்கினதுமே பெரிய பணக்காரரா மாறுறாங்க. சரி, தினமும் ரூ. 1 போட்டு நம்ப தினமும் ரூ. 1 காசு தங்க காசு எடுக்கிறத விட, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இந்த அ உண்டியல் நெறைய பணத்த காசுகள போட்டு நம்ப மொத்தமா தங்க காசா எடுத்துட்டோம்னா, இன்னும் நம்ம பெரிய பணக்காரரா ஆயிடலான்ற ஒரு பேராசை வருது. வந்ததுமே அந்த தந்தை என்ன பண்றான், அந்த உண்டியல் ஃபுல்லாவே அந்த ரூ. 1 நாணயங்கள போடுறான். போட்டு அந்த உண்டியல் நெறைய போட்டதுமே, அது என்ன ஆகுது, அ உண்டியல் முழுமையா நெறஞ்சிடுது. நெறஞ்சதுமே என்ன குலுக்கலான்னு எடுத்ததுமே உண்டியல் உடைஞ்சு கீழ விழுந்துருது. அப்போ கீழ விழும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த நாணயமும் தங்க நாணயமாவே வரல. எல்லாமே ரூ. 1 நாணயமா தான் வருது. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுது உண்மைன்னா, போதுன்ற மனமே பொன்செய் மருந்தா நம்ம வாழணும். சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.